Hello everyone. இந்த வீடியோவில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பரோட ஆன்சர்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் 51 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் 52 கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் சிட்டிஸ் ஹாஸ் பிகம் த 6th இந்தியன் சிட்டி டு பி designated as a part of UNESCO Creative Cities Network? பின்வரும் எந்த இந்திய நகரங்கள் யுனெஸ்கோ படைப்பாற்றல் நகரங்கள் வலையமைப்பின் 6வது இந்திய நகரமாக உள்ளது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர். ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் விச் இயர்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 2021. 2021ஆம் ஆண்டு தான் இந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. இது எந்த கண்ட்ரியில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷினை இப்படியும் கேட்கலாம், டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ் 2021 எங்கே வந்து கண்டக்ட் பண்ணாங்க, எந்த நாட்டில் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றது கூட கொஷினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. த ஃபேமஸ் பெயிண்டிங் ஆஃப் மகாத்மா காந்தி டைட்டில் தண்டி மார்ச் வாஸ் பெயிண்டட் பை? மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற தண்டி அணிவகுப்பு ஓவியம் வரைந்தவர்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நந்த்லால் போஸ். Next question, Mohiniyattam is one of the classical dances of which of the following states? மோகினியாட்டம் பின்வரும் எந்த மாநிலத்தின் பாரம்பரிய நடனங்களின் ஒன்றாகும்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. கேரளாவோட ஒரு நிறைய இருக்குது பாரம்பரிய நடனங்கள், அதில் ஒன்று தான் மோகினியாட்டம். நெக்ஸ்ட் கொஷின், a new word meaning dash was added to the Olympic motto during the Tokyo Olympic Games. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளின் போது டேஷ் என்பது புதிய ஒலிம்பிக் பொன்மொழியில் சேர்க்கப்பட்டது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டுகெதர், ஒன்றாக. இந்த வேர்டை தான் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியின் அப்போ ஆட் பண்ண அந்த வேர்ட். நெக்ஸ்ட் கொஷின், earth provides enough to satisfy every man's need but not every man's greed. Who said this? ஒவ்வொரு மனிதனின் தேவையை நிறைவு செய்ய பூமி போதுமான அளவு வழங்குகிறது, ஆனால் ஒவ்வொரு மனிதனின் பேராசையை அல்ல. இது யாருடைய கூற்று? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஷின், the book namely Everest My Journey to the Top is an autography of? Everest My Journey to the Top என்று பெயரிடப்பட்ட புத்தகம் யாருடைய சுயசரிதை ஆகும்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பஜேந்திரி பால். பஜேந்திரி பால் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ உங்களுக்கான கேள்வி, முதல்ல எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட பெண்மணி யார்? ஃபர்ஸ்ட் எவர் விமன் டு ரீச் த டாப் ஆஃப் த எவரெஸ்ட். இதுக்கான கரெக்ட் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியும் வந்து கேள்வி கேட்கலாம். Next question, the mountain range that separates Jammu and Kashmir was earlier called as Panjal Dev. Identify the name of this mountain range. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பிரிக்கும் மலைத்தொடர் எல்லை முன்பு பஞ்சல் தேவ் என்று அழைக்கப்பட்டது. இந்த மலைத்தொடரின் பெயரை கண்டறியும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி பிற்பாஞ்சல் ரேஞ்ச், பிற்பாஞ்சல் எல்லை. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் AI humanoid teacher launched in KTCT Higher Secondary School திருவனந்தபுரம் இஸ் கால்ட். திருவனந்தபுரம் KTCT மேல்நிலைப் பள்ளியில் உருவாக்கப்பட்ட முதல் AI மனிதத்துவ ஆசிரியர் என்று அழைக்கப்படுவது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐரிஸ். ஐரிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த சோஃபியான்ற நேம் வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் ஒரு வகையான ரோபோட் தான். அது எந்த கண்ட்ரியில் உருவாக்கப்பட்ட ரோபோட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. Started as an oil mill, Western India vegetable products moved on to computer manufacturing and IT services with the tagline applying thoughts. Name the company. ஒரு எண்ணெய் ஆலையாக தொடங்கப்பட்ட மேற்கு பகுதி இந்திய காய்கறி தயாரிப்புகள் கணினி உற்பத்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகளுக்கு எண்ணங்களை பயன்படுத்துதல் என்ற சொல்லாட்சிக்கு மாறியது. இந்த நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடவும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி விப்ரோ. விப்ரோ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், which one of the following mountain railways was added as a World Heritage Site in 2008? பின்வரும் மலை ரயில்களில் எது 2028 உலக பாரம்பரிய சின்னமாக சேர்க்கப்பட்டது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கல்கா ஷிம்லா ரயில்வேஸ். கல்கா ஷிம்லா ரயில்வேஸ். நெக்ஸ்ட் கொஷின், அன்பிரேக்கபிள் இஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப்? அன்பிரேக்கபிள் உடைக்க முடியாதது என்ற தலைப்பில் சுயசரிதை எழுதியவர்? இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ MC மேரி காம்.
MC Mary Kom. Next question. Black and blue colors of the ring in the Olympics logo represents. ஒலிம்பிக் லோகோவில் கருப்பு மற்றும் நீல நிற வளையங்கள் குறிப்பது. The correct answer option A, Africa and Europe. Name the river of the India that crosses the Tropic of Cancer twice. கடகரேகையை 2 முறை கடக்கும் இந்திய நதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மாஹி. நெக்ஸ்ட் கொஷின். In a given code, sister is coded as 535301, uncle is coded as 84670 and boy as 129. How is a rustic written in the code? இப்போது இந்த சிஸ்டர்ன்ற வேர்ட் இந்த கோடை வந்து மீன் பண்ணுறாங்க. அங்கிள்ன்றது இந்த கோடு அண்ட் பாய்ன்றது 129. இப்போது இந்த ரஸ்டிக்ன்ற வேர்டு இந்த 3 வேர்ட்லேருந்து ஒன்றா எடுத்து உருவாக்கப்பட்ட வேர்டு தான். அப்போ இந்த சிஸ்டர்ன்ற வேர்டில் ஆர் கடைசியாக இருக்குது. அப்போது கடைசியாக இங்கே இருக்கிற நம்பர் 1. ஸோ 1ல் ஆரம்பிக்கிற ஆப்ஷன் பி. இருந்தாலுமே மற்ற லெட்டர்ஸ்க்கு நம்ம செக் பண்ணிடலாம். யூன்றது அங்கிள்ன்ற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இட் இஸ் 8. அடுத்தது எஸ். சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டு தேர்ட் லெட்டர்ஸ் எஸ்ஸாக இருக்குது. இங்கேயும் 5 இருக்குது. அப்போது எஸ் மீனிங் 5. டீன்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா சிஸ்டரில் 4வது லெட்டரில் இருக்குது. இங்கே 4வது நம்பர் 3. 4வது நம்பர் இங்கே 3ன்னு இருக்குது. அடுத்தது ஐ. சிஸ்டரில் செகண்ட் லெட்டர் ஐ. ஸோ செகண்ட் நம்பர் இங்கே 3ன்னு இருக்குது. அடுத்தது சி. அங்கிளில் 3வது லெட்டர் சி. இங்கே 3வது நம்பர் 6. ஸோ 1853336 தான் கரெக்டான ஆன்சர். Next question. A batsman makes a score of 97 runs in 15th innings and thus improves his average by 5. Find his average after 15th innings. 15வது இன்னிங்ஸ் விளையாடுறாரு. 97 ஸ்கோர்ஸ் வந்து அவர் எடுக்கிறாரு. அப்போது அதுக்கு முன்னாடி அவர் 14 இன்னிங்ஸ் விளையாடி இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு சம் இருந்திருக்கும். அதுதான் பழைய ஆவரேஜ். ஓகே, 15th மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி அவரோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸ்லேயும் விளையாடின அந்த எல்லா ஸ்கோர்ஸையோட டோட்டல் டிவைடட் பை 14 மேட்சஸ் இல்லையா? ஆவரேஜோட ஃபார்முலா தானே, சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இப்போது இதுலேருந்து நம்ம எஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 14 லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 14 இன்ட்டு ஏ. இதுதான் வந்து அந்த 14 மேட்சஸையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 14 இன்ட்டு ஆவரேஜ். இப்போது 15th மேட்ச் விளையாடுறாரு. ஆல்ரெடி இருந்த சம் கூட அவர் ஸ்கோர் பண்ண 15th மேட்ச்சில் ஸ்கோர் பண்ண 97 நம்ம ஆட் பண்ணால் ஆவரேஜ் ஒரு 5 வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது ஏ ப்ளஸ் 5. ஆல்ரெடி இந்த ஆவரேஜ் கூட 5 ஆட் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த சம் கூட 97 ஆட் பண்ணுறோம். இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே இருக்கிற 15 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் 15 இன்ட்டு ஏ ப்ளஸ் 15 இன்ட்டு 5 இஸ் 75, which is equal to இந்த எஸ்ஸுக்கு பதிலாக இந்த 14ஏவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 14a ப்ளஸ் 97. இப்போது இங்கே 15a இருக்குது, இங்கே 14a இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துரும்போது 15a மைனஸ் 14a வில் பி a. இங்கே இருக்கிற 75 ரைட் சைடு எடுத்துகிட்டு போகும்போது 97 கூட மைனஸ் ஆகிடும். இட் இஸ் 75 மைனஸ் 75. இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 22 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இது கூட 5 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆவரேஜ் ஆஃப்டர் 15th இன்னிங்ஸ் கிடைக்கும். இட் இஸ் 27. ஆப்ஷன் சி 27. Next question. A bus travels from station P to station Q at a speed of 70 km. ஸோ Pன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, Qன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. P to Q ட்ராவல் ஆகும்போது பஸ்ஸோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 70 km/h. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் ஃப்ரம் ஸ்டேஷன் Q to P at a speed of 90 km/h. வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் பஸ் டியூரிங் என்டையர் ஜேர்னி? ஆவரேஜ் ஸ்பீடுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் 2x into y by x plus y. ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா. ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். இதுவே சேம் டைரக்ஷனாக இருந்தால் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 into xy by x plus y. இப்போது 70 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 90 நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 times 70 into 90 divided by 70 plus 90 is 160. இதை கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளை கேன்சல் பண்ணோன்னா 8 times
அண்ட் 70 into 9 இது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 630/8 அப்படின்னு கிடைக்கும். பை 8 நம்ம டிவைட் பண்ணிடலாம். 7 8s are 56, then 7, bring down 0, 8 7s are 64, மைனஸ் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ 78ல் ஸ்டார்ட் ஆகிற ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இருந்தாலுமே நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 7 8s are 56, again பேலன்ஸ் 4, 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 8s are 40. ஸோ இந்த கொஷின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 78.75. Next question. If the bread is toasted and mayonnaise is spread on it, then either I will go hungry or I will have acidity. I am hungry. So the bread was toasted. ரொட்டியை டோஸ்ட் செய்து அதன் மீது மயோனைஸ் தடவினால் எனக்கு பசியாக இருக்கும் அல்லது அமிலத்தன்மை இருக்கும். எனக்கு பசிக்கிறது, அதனால் ரொட்டி டோஸ்ட் செய்யப்பட்டது. அதாவது இந்த 2 பார்ட்டாக பிரிக்கும். இஃப் தென் அப்படின்றது இருக்கு இல்லையா, இஃப் கிளாஸ் கண்டிஷன். அதில் தான் நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒன்று பசி எடுக்கலாம், இல்லைனா அசிடிட்டி வரலாம். இப்போ எனக்கு பசிக்குது, அதனால் வேறு வழியில் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போது எனக்கு அசிடிட்டி வரலாம், வராமலேயும் போகலாம். அப்போது ஆப்ஷன் சி மேபி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி மேபி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Select the option that is related to the third word in the same way as the second word is related to the first. இங்கே இருக்கிற எந்த வேர்ட் இன்சோம்னியாவுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்டை பார்த்துடலாம். டிப்ரெஷன், மூடு. டிப்ரெஷன் இஸ் அ டைப் ஆஃப் மூட். ஹாப்பி, சேட், இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மூட்ஸ் வந்து டிப்ரெஷன். அது மாதிரி இன்சோம்னியானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்லீப், திங்கிங், நைட் ட்ரீம்ஸ், இதில் எது அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஸ்லீப். Next question. Select the correct option that indicates the arrangement of the given words in the order in which they appear in an English dictionary. இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டரில் நம்ம இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் ஆர் தான் இருக்குது, காமனாக இருக்குது. அதனால் நம்ம தேர்ட் லெட்டருக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கணும். ஏல ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஒரு வார்த்தை இருக்குது, ஃப்ராட். எஃப்ஆர்ஏயூடி, ஃப்ராட். ஸோ 5, இங்கே எல்லா ஆப்ஷன்லுமே 5 தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வேர்ட். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம அடிச்சிடலாம். அடுத்தது ஏபிசிடி, இயில் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இங்கே 2 வேர்ட்ஸ் இருக்குது, ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ரீடம். அதில் ரெண்டுமே சேம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபோர்த் லெட்டர் போயிடணும் இல்லையா, அதுவும் இ தான். அண்ட் தென் ஃப்ரீஸில் இசட் இருக்குது, ஃப்ரீடமில் டி இருக்குது. அப்போது ஃப்ரீடம் தான் இங்கே கரெக்டான ஆன்சராக வரணும். நெக்ஸ்ட் வேர்ட், செகண்ட் வேர்டு ஃப்ரீடம். அடுத்தது தேர்டு வந்து ஃப்ரீஸ். ஸோ 5 to 1 எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் 5 to 1 ஆர்டர் இருக்குது. ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி. ஸோ ஏவும் சியும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது எஃப்ஆர்இயில் பார்த்துட்டோம். இப்போது எஃப்ஆர்இக்கு அப்புறம் வரக்கூடிய லெட்டர் ஐ. இங்கே ஃப்ரிஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் 6. அதுக்கப்புறம் ஃப்ரையர் அண்ட் ஃப்ராசன். இதில் எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆருக்கு அப்புறம் ஒய் இருக்குது, எஃப்ஆருக்கு அப்புறம் ஓ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்னா ஓ, ஃப்ராசன். 4 அண்ட் தென் ஃபாலோட் பை 3. ஸோ 5 to 1 6 4 3. 5 to 1 6 4 3 இது வந்து ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72. Study the given pattern carefully and select the number that can replace the question mark in it. ஸோ நான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும்னு நினைக்கும் போது ரோ வைஸ் போகாமல் காலம் வைஸ் தான் மூவ் பண்ணேன். ஏன் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துக்கோங்க. 4 and 7 இன்க்ரீஸ் ஆகுது, தென் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரே ரீசனுக்காக நான் டேரெக்டாக வந்து காலம் வைஸ் மூவ் பண்ணிட்டேன். காலம் வைஸில் பார்த்தீங்கன்னா மொதல் 2 நம்பரை ஏதோ சம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோன்னா தேர்ட் நம்பர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 44 நான் வந்து ஃபஸ்ட்டு 4 into 11 அப்படின்னு பிரிச்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ பிரித்ததுக்கு அப்புறமா இங்கே 4ன்ற நம்பர் இங்கே கிடச்சிது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த 11 எப்படி வர வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 15ஐயும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 11 கிடைக்கும் இல்லையா. ஸோ 11ம் கிடச்சிச்சு. இப்போ எப்படி நான் 44 வர வைக்கலாம், 11 into 4 44 இல்லையா. ஸோ நமக்கு இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண
ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி தான் வந்து சம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். இப்போ செகண்ட் காலம் நம்மளால சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்க கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால தேர்ட் காலம் மூவ் பண்ணிடலாம். இதே ப்ராசஸ நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகே. 21 minus 6 which is equal to 15. இப்போ இந்த 15ஐயும் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 6ஐயும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 19 கிடைக்கும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 60. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணலாம்னா 60 நமக்கு ஆன்சரா வரணும். அப்போ 15 கூட எதை ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 16 வரும் அப்படின்றத திங்க் பண்ணணும். ஸோ 15 கூட 4 ப்ராடக்ட் பண்ணாதான் 60 வரும். ஸோ இதுலேருந்து நான் ஒரு பேட்டர்னை இங்கே அப்சர்வ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். அது கூட 4 வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ இங்கே இருக்கிற கொஷின் மார்க் கூட நான் 7 சப்ட்ராக்ட் பண்ணணும். அங்கே ஒரு ஆன்சர் வரும். அது கூட தான் நான் வந்து 4 ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி 4 ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு 68 வரும் இல்லையா? இந்த 68 4ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆல் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 17 கிடைக்கும். ஓகே. அப்போ இந்த சர்க்கிளில் வரக்கூடிய நம்பர் 17. இப்போ எந்த நம்பர் கூட 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 17 கிடைக்கும்? அதுக்கு நீங்கள் 17ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ 17 + 7 will be 24. 24ல் 7 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 17 கிடைக்கும். 17 × 4 will be 68. இப்படி தான் அந்த சம்ம அப்ரோச் பண்ணி நான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணேன். ஸோ தி ஆன்சர் will be 24. Next question. Who among the following was one of the founders of the Hindustan Republic Association? பின் வருவனவர்களில் இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவர் யார்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராம் பிரசாத் பிஸ்மில். ராம் பிரசாத் பிஸ்மில் தான் கரெக்ட் ஆன்சர். பாக்மரா பிக்சர் தாவர சரணாலயம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பாக்மரா பிக்சர் பிளான்ட் சாங்சுவரி இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மெகாலயா. Question number 75. Unique transaction reference number is a dash character code used to uniquely identify a transaction in the RTGS system. தனித்துவமான பரிவர்த்தன குறிப்பு எண் என்பது RTGS அமைப்பில் ஒரு பரிவர்த்தனையை தனித்துவமாக அடையாளம் காணப்படுத்தப்படும் டேஷ் எழுத்துக்கள் குறியீடு ஆகும். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி 22 is the right answer. Next question. Who among the following replaced Morarji Desai as the Prime Minister of India in 1979? பின்வருவனவர்களில் மொரார்ஜி தேசாய்க்கு பதிலாக 1979இல் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? ஆப்ஷன் பி சரண் சிங். ஆப்ஷன் பி சரண் சிங். Question number 77. Gurudwara Padalpuri Sahib is located on the bank of river. குருத்வாரா பாடல்புரி சாஹிப் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சட்லஜ் ரிவர். Question number 78. Which is the structural and functional unit of kidneys? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெஃப்ரான். இப்போது வியூவர்ஸ்க்கான கொஷின், பிரெயினோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த கொஷின் கூட எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறது தான். Question number 79. Who said that I abhor averages? I like the individual case. A man may have 6 meals one day and none the next, making an average of 3 meals per day, but that is not a good way to live. யார் சொன்னது? நான் சராசரியை வெறுக்கிறேன், தனிப்பட்ட வழக்கை நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடலாம், அடுத்த நாள் எதுவும் சாப்பிடாமல் இருக்கலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக 3 வேளை சாப்பிடலாம், ஆனால் அது வாழ ஒரு நல்ல வழி அல்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி லூயிஸ் பிராண்டிஸ். ஆப்ஷன் டி லூயிஸ் டி பிராண்டிஸ். Who is called father of robotic science? ரொபாட்டிக் அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜோசப் எஃப் எங்கிள்பர்க். ஜோசப் எஃப் எங்கிள்பர்க். நெக்ஸ்ட் கொஷின். How energy is created in sun's core? சூரியனின் மையத்தில் ஆற்றல் எவ்வாறு உருவாகிறது? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நியூக்ளியர் ஃபியூஷன். ஜெரி யாங் அண்ட் டேவிட் ஃபிலோ founded the tech company named. Jerry Yang and David Below
மக்களால் நிறுவப்பட்ட தொழில்நுட்ப நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி யாஹூ. நெக்ஸ்ட் கொஷின் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி தான். ஃபைண்ட் அவுட் விச் ஆப்ஷன் கேன் பி யூஸ்டு டு ஃபில் அப் த பிளாங்க் இன் த சென்டென்ஸ் டு மேக் இட் grammatically as well as contextually correct. Question number 83. The losing team made a dash but futile effort to catch up to their opponent. So losing team made a valiant. Valiant தான் இங்கே கரெக்ட் ஆன்சர். வேலியன்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கரேஜ், இல்லைனா நாட் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நாட் அஃப்ரைட். நெக்ஸ்ட் கொஷின். மை கிராண்ட்மதர் ஹாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஷ் ஹெல்த் ஸோ ஷீ சீஸ் ஹர் டாக்டர் ஒன்ஸ் அ வீக். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? மை கிராண்ட்மதர் ஹாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஷ் ஹெல்த், cripple ஹெல்த், ரிலையண்ட் ஹெல்த், ஃப்ரகைல் ஹெல்த், ஸ்ப்ளெண்டட் ஹெல்த். இப்போ வயசாகிடுச்சு அப்படின்னாலே ஹெல்த் வீக் ஆகிடும் ஒன்று. இன்னொன்று ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா டாக்டரை அவங்க வாரம் ஒரு வாட்டி போய் பார்க்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ இந்த கிராண்ட் மதரோட ஹெல்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி கண்டிப்பாக வயசாகிடுச்சுனாலே அவங்களோட ஹெல்த் வந்து வீக் ஆகிடும். அப்போது வீக்குன்ற மீனிங்கை தரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ராகைல்னா வீக். இப்போது இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அதில் சில ஃப்ரேஸ் மட்டும் போல்டாக இருக்கும். ஓகேவா? அதில் சில எரர் இருக்கும். எரர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். எரர் இல்லை அப்படின்னா நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்ன்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிச்சிடலாம். இஃப் ஐ வில் ஸ்டடி ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் தி எக்ஸாம். இப்போது இங்கே ஐ வில் ஸ்டடின்றது போல்டில் இருக்குது. அப்போது இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி மிஸ்டேக் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இந்த ஃப்ரேஸாக நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, இஃப் ஐ வில் ஸ்டடி ஐ வுட் ஹாவ் பாஸ்ட் தி எக்ஸாம். இப்போது இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதுதான் கண்டிஷன், இது அதோட ரிசல்ட், அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனல் கிளாஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும். அதாவது ஐ வில் வரக்கூடாது, ஐ ஹேட் அப்படின்றது வந்திருக்கணும். அதனால் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஐ ஹேட் ஸ்டடீட். இதுதான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஷி ஃபெல்ட் அன் ஓவர்வெல்மிங் டிசைர் டு ரிட்டர்ன் பேக் ஹோம். இப்போது டிசைர் டு ரிட்டர்ன் பேக், ரிட்டர்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வர்றதான். மறுபடியும் இந்த ரிட்டர்னுக்கும் மறுபடியும் பேக் போடுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிராமட்டிக்கலி ராங்காக இருக்குது. டிசைர் டு ரிட்டர்ன் ஹோம், அவ்வளோதான். ரிட்டர்ன்னா எங்கேருந்தோ திரும்ப ஹோமுக்கு வராங்கன்றது அர்த்தம். அங்கே நம்ம பேக் அப்படின்றது இங்கே கொஞ்சம் அன்னெசரியாகவும் இருக்குது. அது இங்கே இந்த பேக்குன்ற வேர்டே நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஸோ டிசைர் டு ரிட்டர்ன் ஹோம், டிசைர் டு ரிட்டர்ன் இஸ் த ரைட் ஆன்சர். Question number 87. No sooner had I, இதுதான் போல்டில் இருக்குது. No sooner had I closed my eyes than I fell asleep. இப்போ நோ சூனர் அப்படின்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் தேனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு ஆக்ஷன் இது ஒரு ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்ஷன் நடந்ததும் இமீடியட்டாக நடக்கக்கூடிய இன்னொரு ஆக்ஷன், இதை சொல்கிறதுக்கு தான் நோ சூனர் தேன் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. நோ சூனர் ஹேட் ஐ க்ளோஸ் மை ஐஸ் தேன் ஐ ஃபெல் அஸ்லீப் அப்படின்னா நான் கண்ணை மூடுனா உடனே தூங்கிடுவேன் அப்படின்றது தான் மீனிங். அப்போது இங்கே கரெக்டாக தான் இருக்குது, இங்கே எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்குமே இல்லை. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்ட், ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். Direction 88 to 90. Study the following information carefully and answer the related questions. There are 9 members H, R, D, W, K, T, F, X and A live in a family. F is mother of R, who is the only son of X. H is sister-in-law of A, who is mother of both K and T. H is married to D, who is parent of W. K is only grandson of X. Neither W nor X has any sibling. W is the niece of R. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு எப்படி ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், எஃப் இஸ் அ மதர் ஆஃப் ஆர். ஓகே, எஃப் இஸ் அ மதர் ஆஃப் ஆர். And then who is the only son of X? அப்போது எக்ஸ் வந்து ஆரோட அப்பா.
இல்லையா? F is mother of R who is the only son of X. இவர் எக்ஸோட ஒரே ஒரு பையன். அப்போது எஃப் அம்மா, எக்ஸ் வந்து அப்பா இல்லையா? எஃப் மதர், எக்ஸ் வந்து ஃபாதர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 2 லைனோட மீனிங். ஹெச் இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏ ஹூ இஸ் மதர் ஆஃப் போத் கே அண்ட் டி. இப்போ தனியாக ஒரு கான்செப்ட் இங்கே கிடைக்குது. அதாவது என்னென்னா, ஹெச் இவங்க வந்து சிஸ்டர் இன் லா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட சிஸ்டர் இன் லா. ஓகே, அதுக்கப்புறம் கே அண்டு டி இவங்க 2 பேருமே யார் அப்படின்னா ஏவோட பசங்க. ஓகே, ஹூஸ் மதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கள, இவங்க தான் மதர். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே அண்டு டீக்கு மதர். ஓகே, இது வரைக்கும் நெக்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். ஹெச் இஸ் மேரிட் டு டி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச் டியை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஹூ இஸ் பேரண்ட் ஆஃப் டபிள்யூ. இவங்க 2 பேருக்குமே டபிள்யூன்றது சன்னாகவும் இருக்கலாம், டாட்டராகவும் இருக்கலாம். கே இஸ் ஒன்லி கிராண்ட் சன் ஆஃப் எக்ஸ். அப்போது இங்கே இருக்கிற கே, இங்கே இருக்கிற எக்ஸோட கிராண்ட் சன். நெய்தர் டபிள்யூ nor X has any sibling. W is the niece of R. W is the niece of R. ஓகே, ஸோ இங்கே இது வரைக்கும் டைரக்ஷன் போட்டிருக்கோம். இப்போ கொஷின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். How is F related to T? F இங்கே இருக்குது, T இங்கே இருக்குது இல்லையா? இப்போது எஃப் வந்து மதர்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ் வந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போது மதர் அண்ட் ஃபாதர் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஓகே, இவங்க ஃபாதர் வந்து எக்ஸ் வந்து கேவோட கிராண்ட் பேரண்ட் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? கிராண்ட் சன்னுன்றதை பார்த்தோம், அதாவது பேரன். ஓகே, அப்போது எஃப் இஸ் ரிலேட்டட் டு டி. அப்போ என்ன வரும்? அவங்களும் அதே தான். அப்போது இந்த கேக்கு இந்த எஃப் யாராக இருப்பாங்க? இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கனால இவங்க கிராண்ட் மதராக இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கிராண்ட் மதர் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி கிராண்ட் மதர் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் த மதர் இன் லா ஆஃப் டி? இவங்க வந்து மதர், இவங்களோட ஹஸ்பண்ட். இந்த கேன்றது கிராண்ட் சன் ஆனதுனால இவங்க இப்போ தாத்தா பாட்டி அப்படின்றத எடுத்துக்கலாம். இவங்க கிராண்ட் மதர், இவங்க கிராண்ட் ஃபாதர். ஓகே, இவங்க கிராண்ட் ஃபாதர். இப்போது இவங்களோட பையன்தான் ஆர். இவங்க சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க ஒரு மதர்னு தெரிஞ்சு போச்சு. ஏ இஸ் த மதர் ஆஃப் கே அண்ட் டி. அப்போது இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும்னா சன்னோட ஒய்ஃபு. ஓகே, இவங்க பேரன் அப்படின்னா பையனோட பசங்க தான் இவங்க இந்த கே அண்ட் டி. அப்போது ஆர்ன்றது இந்த கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் இருக்காங்க, இவங்களோட பையன் சன்னு, அவங்களோட ஒய்ஃபு இது. இப்போது இவங்க ஹெச்ன்றது சிஸ்டர் இன்லானா யார்? ஹஸ்பண்டோட தங்கச்சி. அப்போது இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஓகே, இப்போ இந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீன்ற ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த பொண்ணோட அம்மா யாராக இருக்கும்? இவங்க. அப்போது டியோட மாமியார், அதாவது மதர் இன் லா எஃப். ஆப்ஷன் பி, எஃப் இஸ் த ரைட் ஆன்சர். How is H related to T? H இங்கே இருக்குது, T இங்கே இருக்குது இல்லையா? ஏ வந்து மதர், அம்மா. ஓகே, கேக்கும் டீக்கும் அம்மா. ஓகே, இப்போது ஹெச் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இவங்க சிஸ்டர் இன் லாவாக ஆனதுனால அப்பாவோட சிஸ்டரை நம்ம பட்டர்னல் ஆண்ட் அப்படின்றத சொல்லுவோம், அம்மாவோட சிஸ்டர்ஸை நம்ம மட்டர்னல் ஆண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவங்க சிஸ்டர் இன் லாவாக ஆனதுனால ஆரோட தங்கச்சி. இப்போது இந்த டீக்கும் கேக்கும் அம்மா வந்து ஏ அப்படின்னா அப்பா வந்து ஆர், அந்த அப்பாவோட தங்கச்சி தான் ஹெச். அப்போது டீக்கும் ஹெச்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்னல் ஆண்ட். ஆப்ஷன் ஏ, பட்டர்னல் ஆண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். Study the following information carefully and answer the questions given below. 9 persons are going to attend an event one after another. At most 2 persons attend event before G.
ஜீன்ற பர்சன் ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்மோஸ்ட் 2 பர்சன்ஸ் ஆல்ரெடி அந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்மோஸ்ட் தான் அதிகபட்சம். அப்போ 2ஓட அட்மோஸ்ட் அப்படின்னு வரும்போது 1 2 அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இதுவே அட்மோஸ்ட் 3 அப்படின்னா 3 2 1. ஸோ மேக்ஸிமம் நம்பர்லேருந்து நம்ம அட்மோஸ்ட் இந்த லீஸ்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ இங்கே அட்மோஸ்ட் 2ன்னும் போது அதிகபட்சம் 2. அப்போ அதிகபட்சம் 2 அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? 2 and 1. ஒரு பர்சன் வந்திருக்கலாம், இல்லைனா 2 பர்சன் வந்திருக்கலாம். அப்போ தேர்ட் பொசிஷனில் ஜீன்ற பர்சன் இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், 3 பர்சன்ஸ் அட்டெண்ட் ஈவெண்ட் பிட்வீன் சி அண்ட் ஜி. ஆல்ரெடி ஜி இங்கே இருக்குது. அப்போது பிட்வீன் 3 பர்சன்ஸ் இருக்கணும். ஸோ 5 4 5 6 3 பர்சன்ஸ்க்கு இந்த பிட்வீன்றதுனால நடுவில் இந்த 3 பர்சன்ஸ்க்கு பிளேஸ் விட்டுட்டு 7th பொசிஷனில் நம்ம சியை எழுதிக்கலாம். இப்போ இந்த சி அண்ட் ஜிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 3 பர்சன் இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் விட்டாச்சு. 1 2 3. ஓகே, அப்போ 7th பிளேஸில் சின்ற பர்சன் இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், 2 பர்சன்ஸ் அட்டெண்ட் ஈவெண்ட் பிட்வீன் சி அண்ட் பி. இப்போது நெக்ஸ்ட் 2 பர்சன்ஸ் விட்டுட்டு இங்கே நம்ம பின்ற பிளேஸ் எழுதணும் அப்படின்னா இப்போ கவுண்டிங் பாருங்களேன், 9 10 10th பிளேஸில் பி வந்துடுறாங்க. இங்கே இருக்கிறதே மொத்தம் 9 பர்சன்ஸ் தான். அப்போது நம்ம இப்படி கால்குலேட் பண்ணாமல் சி இங்கே இருக்காங்க, இந்த பிளேஸஸை அந்த பிட்வீன்ற பிளேஸில் எழுதிட்டு பியை நம்ம 4th பொசிஷனில் வச்சுக்கலாம். அப்போது பியை நம்ம 4th பிளேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிக்கும் சிக்கும் நடுவில் 2 பர்சன் இங்கே கிடச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பொசிஷன்ஸ் 7 பொசிஷன்ஸ் வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட், 1 பர்சன் அட்டெண்ட்ஸ் ஈவெண்ட் பிட்வீன் பி அண்ட் கே. ஆல்ரெடி பி வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. அப்போது கேவோட பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் தான் இருக்கணும். இப்போ இந்த கொஷினை மறுபடியும் படிக்கலாம். 1 பர்சன் அட்டெண்ட்ஸ் ஈவெண்ட் பிட்வீன் பி அண்ட் கே. பிக்கும் கேக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே, ஹூ அட்டெண்ட்ஸ் அ ஈவெண்ட் ஆஃப்டர் பி. ஓகே, பிக்கு அப்புறம் தான் இவங்களும் ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக நம்ம எழுதிட்டு தான் இருக்கோம். அடுத்த இன்ஃபர்மேஷன், எஃப் அட்டெண்ட் ஈவெண்ட் ஜஸ்ட் பிஃபோர் எல். எஃப் அட்டெண்ட் ஈவெண்ட் ஜஸ்ட் பிஃபோர் எல். அப்போது எல்லுக்கு முன்னாடி எஃப் இருக்கணும். அப்போது கன்சிக்யூட்டிவ் பிளேசஸில் எஃப்இ எல்லையும் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நம்ம 1 and 2 இங்கேயும் ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது, 8 and 9 இங்கேயும் ஃபில் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். There are as many persons attend event before L. எல்லுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்ஸ் அட்டன் பண்ணாங்களோ அந்த கவுண்டிங் எவ்வளோ இருக்கோ சேம் ஆஸ் ஆஃப்டர் ஹெச். ஹெச் ஈவெண்ட் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய நம்பர் அப்படின்றாங்க. இப்போது எல்லுக்கு முன்னாடி எஃப் இருக்குது. இப்போ நான் இதை சூஸ் பண்ணியிருந்தா எல்லுக்கு முன்னாடி எஃப் இருக்குது, ஒரு பர்சன் தான் வந்திருக்காங்க. அப்போது ஹெச்சுக்கு அப்புறமும் ஒரு பர்சன் தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த பேரை நம்ம சூஸ் பண்ணாமல் இந்த பேரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எல்லுக்கு பிஃபோராக எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 பர்சன். அப்போது இங்கே ஃபர்ஸ்ட்டு 2 பிளேசஸில் எங்கே ஹெச் இருந்திருந்தா அதே 8 பர்சன்ஸ் வந்திருப்பாங்க. இப்போது கன்சிடர் திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஹெச். ஸோ ஹெச் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதிப்போம். ஸோ பிஃபோர் எல் தெர் ஆர் 8 பர்சன்ஸ். அப்போ ஆஃப்டர் ஹெச் தெர் ஆர் 8 பர்சன்ஸ். அப்போது ஃபஸ்ட் பிளேஸில் ஹெச்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த கண்டிஷனை நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு, இ அட்டெண்ட் ஈவெண்ட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் பி அண்டு கே. பிக்கும் கேக்கும் நடுவில் தான் ஈன்ற பர்சன் ஈவெண்ட்டை எக்ஸாக்டாக அட்டன் பண்ணுறாரு. 5th பிளேஸில் இ எழுதிக்கலாம். ஓகே, லாஸ்ட் லைன், டி அட்டெண்ட் ஈவெண்ட் பிஃபோர் இ. ஈக்கு முன்னாடி எம்டியாக இருக்கிற பிளேஸ் ஒரே ஒரு பிளேஸ் தான், அதுவும் 2nd பொசிஷன் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து பொசிஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம 91லேருந்து நம்ம கொஷின்ஸ் படிக்க போகிறோம். ஹவு மெனி பர்சன்ஸ் அட்டெண்ட் ஈவெண்ட் ஆஃப்டர் கே. கேக்கு அப்புறமா எவ்வளோ பர்சன்ஸ் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். கே இஸ் இன் 6th place, 7 8 9 there are 3 positions. So option B is the right answer. Next, the number of persons who attend the event between G and F. ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் சில மெம்பர்ஸ் வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கவுண்டிங் எடுத்துக்கோங்க. இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ அட்டெண்ட் த ஈவெண்ட் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பர்சன்ஸோட இன் பிட்வீனில் எவ்வளோ பர்சன்ஸ்லாம் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். ஜி இங்கே இருக்காங்க, எஃப் இங்கே இருக்காங்க. 1 2 3 4 there are 4 members
பிட்வீன் ஜி அண்ட் எஃப். எல் அண்ட் பி இந்த 2 பர்சன்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ பேர் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 1 2 3 4. ஓகே, இருந்தாலுமே நம்ம அடுத்ததெல்லாம் செக் பண்ணிடலாம். ஹெச் அண்ட் டி. ஹெச்டிக்கு நடுவில் நோ பர்சன்ஸ். இ அண்ட் எல். இ 5th பிளேஸில் இருக்குது, எல் 9th பிளேஸில். 1 2 3 3 கிடைக்குது, நோ. திஸ் இஸ் 3, திஸ் இஸ் 0. அண்ட் சி பி. சிக்கும் பிக்கும் நடுவில் 1 2 2 பர்சன்ஸ் தான். அப்போது 4 4. ஆப்ஷன் ஏ LB இஸ் த ரைட் ஆன்சர். The number of persons who attend the event between K and G. கேக்கும் ஜிக்கும் நடுவில் எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கே ஜி இவங்க 2 பேருக்கும் நடுவில் பி அண்ட் இ தெர் ஆர் 2 பர்சன்ஸ். ஓகே, இஸ் எப்போவுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் இஸ்ன்ற மாதிரி வந்துச்சுன்னா ஈக்குவல் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஹாஃப் த நம்பர் ஆஃப் பர்சன். ஹாஃப்னா 1/2. ஓகே, half the number of persons who attend the event after. அதாவது இப்போது இங்கே 4 ஆப்ஷன்லேயும் ஒரு பர்சன் இருக்காங்க. எந்த பர்சனுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த கவுண்டிங், இப்போது பின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வந்திருந்தா அதோட ஹாஃப் எடுத்தோன்னா எனக்கு 2ன்றது வந்திருக்கும். இதுதான் கான்செப்ட். அதாவது கேக்கும் ஜிக்கும் நடுவில் எவ்வளோ பர்சன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அது ஏதோ ஒரு நம்பரோட ஹாஃப். அப்போ இங்கே 2ன்ற நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஜிக்கும் கேக்கும் நடுவில் 2 பர்சன் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது 2 தான் ஆன்சர்ன்ற போது அப்போது அந்த 2 எதோட ஹாஃப், 4ஓட ஹாஃப். அப்போது 4 வச்சு தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது ஆஃப்டர் அப்படின்றது இருக்குது. ஆஃப்டர்னா ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் ஃபங்க்ஷன் போயாச்சு, அதுக்கப்புறம் 4 பேர் தான் வந்திருக்கணும், அதுக்கப்புறம் யாருமே வந்திருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்போது பி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பி இருக்கிறதுனால பி எடுத்துக்கலாம். பிக்கு அப்புறம் 4 பேர் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துடலாம். பி எடுத்தாச்சு. பிக்கு அப்புறம் 1 2 3 4 5 பர்சன் இருக்காங்க. ஸோ இட் இஸ் நோ. இ எடுத்தாச்சு. 1 2 3 4. எஸ், தெர் ஆர் 4 பர்சன்ஸ் ஆஃப்டர் இ. அடுத்தது ஹெச் எதுக்கும் செக் பண்ணலாம். ஹெச்க்கு அப்புறம் தெர் ஆர் 8 மெம்பர்ஸ். ஸோ நோ. எல்க்கு அப்புறம் தெர் ஆர் நோ மெம்பர்ஸ். ஸோ இந்த சம்க்கான கரெக்ட் ஆன்சர், ஸோ இந்த கொஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இ. Study the following information carefully and answer the questions given below. A starts from point D in east direction. Dன்ற பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் D in east direction and walks 22 kilometer. ஸோ 22 kilometerக்கு அவங்க வாக் பண்ணுறாங்க. வாக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டாப் ஆகுறாங்க இல்லையா, அந்த ரீச்சிங் பாயிண்ட் வந்து எல். ஓகே, A starts from point D in east direction and walks 22 meter to reach the point L. He takes his left turn and walks 10 meter to reach the point K. அடுத்தது அவங்க லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன். அங்கே போயிட்டு கேன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10 மீட்டர். ஓகே, இட் இஸ் 10 மீட்டர். அண்ட் now he takes his right and walk 30 meter. இப்போது இங்கே வந்துட்டு அதில் ரைட் எடுக்கிறாருன்னா அவர் இப்படி தான் எடுத்தாகணும். ஸோ ரைட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 30 மீட்டர் கிட்ட அவர் வாக் பண்ணுறாரு. 30 மீட்டர் வாக் பண்ணோடனே அவர் ஹி ரீச்சஸ் 30 மீட்டர் வாக் பண்ணோடனே ஹி ரீச் அட் பாயிண்ட் ஹெச். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹி டேக்ஸ் இஸ் லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்ட் எடுத்து அவர் மூவ் பண்ணிகிட்டே இருக்கார். மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது 15 மீட்டர் கிட்ட மூவ் பண்ணுறாரு. 15 மீட்டர் ஹெச்லேருந்து 15 மீட்டர் மூவ் பண்ணிவிட்டு டு ரீச் த பாயிண்ட் அட் எம். எம்ன்ற பிளேஸில் அவர் ரீச் ஆகிட்டார். ஓகேவா, அடுத்தது பி ஸ்டார்ட் வாக்கிங் இன் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃப்ரம் எம். அப்போது ஏவோட வேலை அங்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஏன்ற பர்சன் இங்கே ஸ்டார்ட் ஆனார் இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஏ ஸ்டார்ட் பண்ணார், பண்ணி எம்மில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டார். பின்ற பர்சன் ஸ்டார்ட் பண்ணுறாரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எம். பி ஸ்டார்ட் வாக்கிங் இன் ஈஸ்ட் டைரக்ஷன் ஃப்ரம் பாயிண்ட் எம். பாயிண்ட் எம்லேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் வாக் பண்ணுறாரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 மீட்டர் டு ரீச் பாயிண்ட் இ. ஹி டேக்ஸ் இஸ் ரைட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 22 மீட்டர் டு ரீச் அட் பாயிண்ட் ஜி. இப்போ அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஜி. நவ் ஹி டேக்ஸ் இஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர். இப்போது லெஃப்ட் எடுக்கிறாரு. இப்போது ஒரு 10 மீட்டர் வாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எஃப்ன்ற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறாரு. ஃபைனலி பி வாக்ஸ் 10 மீட்டர் ரைட் ஃப்ரம் பாயிண்ட் எஃப். பாயிண்ட் எஃப்லேருந்து ரைட் எடுக்கிறாரு. இப்போ அவர் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு 10 மீட்டர். ஓகே,
ஸோ டு ரீச் த பாயிண்ட் என் அவ்வளோதான். எண்ணை வந்து ரீச் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே கொஷின் கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் டயக்ராம். இதை வச்சு தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஏ அண்ட் பி? 22 plus 10, 32, 32 plus 30, 62, 62 plus 15, 77. So A walks 77 meter. இப்போ B ஓட distance எவ்வளோன்னு பார்த்துடலாம். It is 45, 45 plus 22, 67, 67 plus 10, 77, 77 plus 10, 87. ஸோ பியோட டிஸ்டன்ஸ் 87. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி 10 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எல்? இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் எஃப்? இஸ் பாயிண்ட் எஃப் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு எல், வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் எல். பாயிண்ட் எல்லை பொறுத்த வரைக்கும் எஃப்ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது. இதுக்கு நாம் இதுக்கு பக்கத்துலேயே நம்ம டைரக்ஷன் வரையலாம். இது ஈஸ்ட் சைட், இது நார்த்து சைட். இப்போது எஃப்ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா? அப்போது இது ஈஸ்ட்டுக்கும் இல்லாமல் நார்த்துக்கும் இல்லாமல் நடுவில் இருக்குது. அப்போது நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, if point X is 7 meter south of point D. ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா பாயிண்ட் டி இருக்கு இல்லையா, ஏ வந்து ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட், இந்த இடத்துல இருந்து சவுத் பக்கமாக ஒரு 7 மீட்டர் தாண்டி எக்ஸுன்ற பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் எக்ஸ் அண்ட் பாயிண்ட் ஏ? ஸோ இங்கே இருக்கிற எக்ஸுக்கும் என்னுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் கண்டுபிடிச்சாகணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டயக்ராமில் இருக்க எல்லா ஹாரிசாண்டல் லைனோட டிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 22. ஸோ 22 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 30 இருக்குது, 30 ப்ளஸ் நெக்ஸ்ட் 45, 45 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 10 இருக்குது. ஸோ 10. 22 plus 30, 52, 52 plus 5, 57, 57 plus 40, 97 plus 10, 107. So option D is the right answer. Next question, find the odd one out. VYT இந்த 3 லெட்டருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நியர்பை தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது மொதல் 2 ஆல்ஃபபெட் நடுவில் ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கணும். பட் இங்கே அப்படி இல்லாததுனால ஆட் ஒன் அவுட் இஸ் ஆப்ஷன் டி, HKG. Next question, the letters in the word mortify are changed in such a way that the vowels are replaced by the previous letter in English alphabet and the consonants are replaced by the next letter in the English alphabet. Which of the following will be in the middle of the third letter from the right end and the third letter from left end of the new set of letters? ஸோ வவல்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்? ப்ரீவியஸ் லெட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். கான்சனன்ட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை நெக்ஸ்ட் லெட்டர் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இதில் மிடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யூ. யூ இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஷின், த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிம் இஸ், இது நல்லாவே தெரியும், ஆப்ஷன் ஏ, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ JICS இந்த கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த எல்லா கொஷின்ஸுமே 100 கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.